இவ்வளவு பேச்சு பேசுவீங்கல்ல, ஆமா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு வேணா உங்க குடும்பத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், எனக்கு தங்கச்சிக்கு நல்லா தெரியும். நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பைக் வந்துச்சு. எஸ். கைத்தல கொடுங்கக்கா, சூப்பர், அருமை. நல்ல கைதட்டு கொடுங்க. ஒத்துக்கங்க. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் கார் வந்துச்சு. உண்மை. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே 2 மாடியில வீடு வந்துச்சு. ஆமா. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே சிவராஜன் பட்டிமன்ற புகழ்ங்கிற அந்தஸ்து வந்துச்சு. சபாஸ். ஏக்கா நல்ல கைதட்டுங்கக்கா. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே வரும். ஒன்ன விட்டுட்டியம்மா. அவ வந்த பிறகு தானே எனக்கு நெஞ்சு வலியே வந்து. என்ன இங்க சும்மா ரொம்ப ஆணவத்துல கை தட்டாதீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் மேடம். ஆண்களுக்கு இத்தனை பேர் நெஞ்சு வலியில கஷ்டப்படுவீங்களான்னு தெரியாம போச்சு எனக்கு. இங்க இருக்க அக்காக்கள்கிட்ட நான் கேக்குறேன்க்கா, அதென்ன ஆண்களுக்குலாம் நெஞ்சு வலி வருது, பெண்களுக்கு நெஞ்சு வலி வர மாட்டேங்குது? உங்களுக்கு இதயம் இல்லம்மா, வராது. எங்களுக்கு இருக்கு, வருது. ஏக்கா ஏக்கா நீங்க அதெல்லாம் விடாத. ஏன் தெரியுமா எங்களுக்கு நெஞ்சு வலி வருது? நீ இந்த குழம்புல உப்பு வாக்க நீக்கிட்டு இந்த பீச்சாங்காயில நக்கிட்டு உள்ள ஊத்தா பத்தியா, இதை தின்னதுனால எங்களுக்கு பழின்னு வருது. ஏக்கா நீங்க இப்ப கைதட்ட ரெடியா இருங்கக்கா. எங்களுக்கு ஏன் தெரியுமா நெஞ்சு வலி வர மாட்டேங்குது? எங்க நெஞ்சுல எங்க வீட்டுக்காரு மட்டும் இருக்காரு, அதனால எங்களுக்கு நெஞ்சு வலி வரல. உங்க நெஞ்சுக்குள்ள அடுத்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, குழந்தையா, வேலைக்காரி எல்லாம் இருக்கறனால நெஞ்சு வெடிச்சிருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க மனசு சுருங்கின மனசு. ஆனா எங்க ஆண்கள் மனசு பறந்து விரிந்தது. 4 பேரு வருவா, 2 பேரு இருப்பா, 3 பேரு குடும்பம் நடத்துவாங்க. அது இஷ்டத்துக்கு போவான்.